அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியோடு நாங்க உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதிலும் கடைசி 2 வாரங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நாங்க அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் தொடர்பாக உடனுக்குடன் வெளியாகி கொண்டிருக்கிற நிறைய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட நிறைய தகவல்களை தந்திருந்தோம். அதே போல நம்ப தகுந்த வட்டாரங்களில் இருந்து எங்களுக்கு கிடைச்ச நிறைய தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த தகவல்களும் உண்மையாக அமைந்திருந்தது. நாங்க சொன்ன விஷயங்கள் அனைத்தும் இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மையான தகவல்களாக அமைந்திருந்தது. அந்த வகையில இன்றைய தினத்திலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான ஒரு முக்கியமான தகவலோடு நாங்க வந்திருக்கிறோம். அதாவது இந்த மாதம் அல்லது ஜூன் மாதத்திலிருந்து யாருக்கெல்லாம் அல்லது எத்தனை குடும்பங்களுக்கு, எத்தனை நபர்களுக்கு அஸ்விஸ்ம கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட போகுது அப்படின்றத இன்றைய தினத்தில் நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் ஒரு ஊடக சந்திப்புல கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். எனவே இந்த தகவல்களை முழுமையா தெரிஞ்சு கொள்றதுக்காக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருகின்ற இப்படியான தகவல்களை, செய்திகளை தெரிஞ்சு கொண்டு நீங்க பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை நான் பதிவிடாத ஏராளமான புதிய தகவல்களை, செய்திகளை, நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான விடயங்களை என்னுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல வாட்ஸ்அப் பயன்படுத்துறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் ஆகி புதிய தகவல்களை, உடனுக்குடனான செய்திகளை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஊடாகவும் அஸ்விஸ்ம கொடுப்பனவு, முதியோர் கொடுப்பனவு, அதே போல விசேட தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமான அரசாங்க ஏனைய கொடுப்பனவுகள், பாடசாலை சீருடை, பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஏனைய கொடுப்பனவுகள், சப்பாத்துக்காக, புத்தகங்களை கொள்வனவுக்காக வழங்கப்படுகின்ற அந்த கொடுப்பனவுகள் சம்பந்தமாக எல்லாம் உடனுக்குடன் தகவல்களை நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்றதுக்கு மறக்காம என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் ஆகி கொள்ளுங்க அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டு நாங்க தகவல்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும், இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு என்பது ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் வழங்கப்படுகின்ற ஒரு நலன்புரி திட்டம் அல்லது கொடுப்பனவு ஒன்று அல்ல. இது தற்காலிகமாக அவர்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துறதுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவு. இது தற்காலிகமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவு. அந்த வகையில இந்த வருடம், அதாவது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஏராளமான பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு தகவல்களை தந்திருந்தோம். அந்த வகையில இந்த மாதத்திலிருந்து பெருந்தொகையான குடும்பங்களுக்கு அல்லது நபர்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்த போறதா நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் இன்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றின் போது தெரிவித்திருந்தார். உங்களுக்கு தெரியும், இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு 2023ஆம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு முதலாம் கட்டம், 2ஆம் கட்டம் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு 4 பிரிவுகளாக வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது. குறிப்பாக மாறுதல் நிலை, அதே போல ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய குழுவினர், அது மாத்திரமல்லாமல் ஏழைகள் அல்லது வறியவர்கள், மிக வறியவர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த கொடுப்பனவுகள் 5,000, 7,500, 10,000, 17,500 எப்படி என்று காலத்துக்கு காலம் உகந்த வகையில் அந்த கொடுப்பனவுகளிலே மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வகையிலே அண்மை காலத்தில், அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ஆண்டு ஆரம்பத்தில், அதே போல கடந்த வருடத்தின் இறுதியில் முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக அவர்களுடைய தகவல்களை புதுப்பிக்கிறதுக்காக ஆன்லைன் மூலியமாக புதுப்பிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல தித்வா சூறாவளி காரணமாக அந்த கால எல்லை பல மாதங்களுக்கு பிற்போடப்பட்டு அல்லது நீடிக்கப்பட்டு அவர்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டு நிறைவடைந்திருக்கிறது. இப்போது அந்த தகவல்களை சரிபார்க்கும், புதுப்பிக்கும் நடவடிக்கைகள் நலன்புரி நன்மைகள் சபையினால் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக உதவி ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இதுவரைக்கும் அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்று 7,40,000 குடும்பங்களுக்கு அல்லது தனி நபர்களுக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு அஸ்விஸ்ம அல்லது நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்திருக்கிறதாம். 7,40,000 குடும்பங்களுக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள் இந்த ஜூன் மாதத்திலிருந்து இடைநிறுத்தப்பட போகுது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் மாறுதல் நிலையில் இருப்பவர்களாக இனம் காணப்பட்ட 3,15,000 பேருக்கு
அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. அவர்களுக்கான கொடுப்பனவு இந்த ஜூன் மாதம் முதல் இடைநிறுத்தப்பட இருக்கிறதா. அதே போல ஆபத்துக்குள்ளாகக்கூடிய குடும்பங்களாக அல்லது தனி நபர்களாக கருதப்பட்ட 4,25,000 குடும்பங்கள் அல்லது தனி நபர்களுக்கான கொடுப்பனவுகளையும் நலன்புரி நன்மைகள் சபை வந்து இடைநிறுத்தி இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து இந்த 2 குழுவினருக்குமான கிட்டத்தட்ட 7,40,000 தனிநபர்கள் அல்லது குடும்பங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது. ஆனால் இதில் வந்து ஆறுதல் அளிக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த மாறுதல் நிலை அதே போல ஆபத்துக்குள்ளாகக்கூடிய குடும்பங்கள் அது அன்றைய பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டுதான் அவர்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய நிலைமை மோசமடைந்திருந்தால் அல்லது அவர்கள் வறிய குடும்பங்களாக அல்லது மிக வறிய குடும்பங்களாக மாறி இருந்தால் அவர்களுடைய பொருளாதார நிலை இருந்ததை விட அடிமட்டத்துக்கு சென்றிருக்கிறது என்பது இனங்காணப்பட்டால் உறுதி செய்யப்பட்டால் எதிர்வரும் நாட்கள்ல அவர்களுடைய தகவல்களை சரிபார்த்து தகவல்களை புதுப்பிச்சதுக்கு பிறகு அவர்களுக்கு மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்காக அதே போல அவர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் வந்து முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 2 நிலைகளிலிருந்து ஒரு படியாவது முன்னேறி இருக்கும் தனிநபர்கள் அல்லது இருந்ததை விட இப்போது தங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்தி கொண்டிருக்கின்ற அல்லது வளர்ச்சி கண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து நலன்புரி நன்மைகள் சபை இடைநிறுத்தி இருக்கிறது. அவர்களுக்கு இதுக்கு பிறகு அந்த கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு என்பது ஒவ்வொரு பயனாளர்களுக்கும் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவு அல்ல. அவர்களுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்திக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஒரு உதவித்தொகை மாத்திரம்தான். எனவே இந்த கொடுப்பனவு வந்து பெரும்பாலும் இந்த 7,40,000 குடும்பங்களில் பெரும்பாலான குடும்பங்களுக்கு அல்லது தனிநபர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து இடைநிறுத்தப்பட போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏனைய பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்தும் வழங்கப்படும். அதே போல நலன்புரி நன்மைகள் சபையின் ஊடாக 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களாக இனம் காணப்பட்டவர்கள் அதே போல விசேட தேவையுடையவர்களாக இனம் காணப்பட்ட நபர்களுக்கான கொடுப்பனவுகளை இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் ஊடாக தொடர்ந்து வழங்குவதற்கு நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்திருக்கிறது. அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்படும். ஆனால் உங்களுக்காக வழங்கப்பட்டு கொண்டிருந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு இந்த மாதத்திலிருந்து இடைநிறுத்தப்பட போகுது. சரி, இந்த தகவலை தான் நாங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்தோம். அதாவது 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் மாறுதல் நிலையில் இருக்கின்ற குடும்பங்கள் அதே போல ஆபத்துக்குள்ளாக கூடியதாக கருதப்பட்டு 7,40,000 குடும்பங்கள் அல்லது தனிநபர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் தற்காலிகமாக அதாவது இந்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த கொடுப்பனவுகள் இந்த மாதத்திலிருந்து இடைநிறுத்தப்படுகிறது. இதில் தகுதி பெறுகின்ற அதாவது உங்களுடைய தகவல்களை மீள் பரிசீலனை செய்து உங்களுக்கு இன்னும் இந்த கொடுப்பனவு வழங்க வேண்டும் என்று நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானிக்கின்ற பட்சம் அல்லது தீர்மானிக்கின்ற கட்டத்துல வந்து இந்த கொடுப்பனவுகளை மீண்டும் உங்களுக்காக வழங்குறதுக்கும் அதற்காக விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நலன்புரி நன்மைகள் சபை தீர்மானித்திருக்கிறது. இந்த விடயங்களை வந்து இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்திலே நடைபெற்ற ஊடக மாநாட்டின் போது ஊடக சந்திப்பின் போது நலன்புரி நன்மைகள் சபையின் உதவி ஆணையாளர் தெரிவித்திருந்தார். எனவே இது இன்றிலிருந்து இந்த மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. எனவே இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு கணக்குல வரவு வைக்கப்படல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா இதற்கு பிறகு அது வழங்கப்பட மாட்டாது. நாங்கள் சொன்னது போல உங்களுடைய தகவல்களை சரிபார்த்து ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய பொருளாதார நிலைமை இன்னும் மோசமாக இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நலன்புரி நன்மைகள் சபை கருதுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் தொடர்ந்தும் வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்டாலும் அது தற்காலிகமானது அப்படின்றதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஏனைய பிரிவினர்களுக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவுகள் அடுத்த 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக வழங்கப்படவிருக்கிறது. அதற்கு பிறகு இந்த கொடுப்பனவை வழங்குவதா இல்லையா என்பதை நலன்புரி நன்மைகள் சபைதான் தீர்மானிக்க போகிறது. இது சம்பந்தமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தவுடன் அவற்றையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எனவே மறக்காம என்னுடைய யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் ஸ்கிரீன்ல நான் என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து பதிவிட்டு இருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல என்னுடைய ஆர்ஜே ரமீஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை நான் போட்டிருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆகி அஸ்வஸ்ம அதே போல ஏனைய கொடுப்பனவுகள் சம்பந்தமான நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.